திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். வணக்கம், செய்திச் சுருக்கம். பிரதமரின் 2வது தீபாவளி பரிசு நயினார் நாகேந்திரன் நன்றி. தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: பிரதமரின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் 25 லட்சம் புதிய இலவச சமையல் கேஸ் சிலிண்டர் இணைப்புகளை வழங்க பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு முடிவு செய்துள்ளது வரவேற்புக்குரியது. இந்த புதிய இலவச எரிவாயு இணைப்புகளின் வாயிலாக மேலும் பல லட்சம் மகளிரின் உடல் நலம் காக்கப்பட்டு அவர்களின் நேரமும் மிச்சப்படுத்தப்பட்டு பல ஆயிரக்கணக்கான ஏழை குடும்பங்களின் வாழ்வும் முன்னேறும் என்று நினைக்கையில் மகிழ்ச்சி அளிக்கிறது. ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தை தொடர்ந்து இத்தகைய தீபாவளி பரிசை தேச மக்களுக்கு வழங்கியுள்ள மோடிக்கு நன்றி என பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். 15 கோடி ரூபாயை மறைத்ததாக வழக்கு. விஜய்க்கு 1.5 கோடி ரூபாய் அபராதம் சரியே, நீதிபதி முன்பு பரபரப்பு வாதம். 2016-2017 நிதியாண்டில் நடிகர் விஜய் தாக்கல் செய்த வருமான வரி கணக்கில் ஆண்டு வருமானமாக 35 கோடியே 42,91,890 ரூபாய் பெற்றதாக குறிப்பிட்டிருந்தார். இந்த ஆண்டுக்கான மதிப்பீட்டு நடவடிக்கையை மேற்கொண்ட வருமான வரித்துறை விஜய் வீட்டில் 2015 நடத்திய சோதனையில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களுடன் ஒப்பிட்டு பார்த்தது. அப்போது புலிப்படத்துக்கு பெற்ற 15 கோடி ரூபாய் வருமானத்தை கணக்கில் காட்டவில்லை என கண்டறிந்தது. வருமானத்தை மறைத்ததாக 1,50,00,000 ரூபாய் அபராதம் விதித்து கடந்த 2022 ஜூன் 30 வருமான வரித்துறை உத்தரவு பிறப்பித்தது. இதை எதிர்த்து சென்னை ஹைகோர்ட்டில் விஜய் வழக்கு தொடர்ந்தார். இதை விசாரித்த கோர்ட் வருமான வரித்துறை உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்தது. இந்நிலையில் விஜய் வழக்கு நீதிபதி சி சரவணன் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது 2019 ஜூன் 30 முன்பே அபராதம் விதித்து உத்தரவு பிறப்பித்திருக்க வேண்டும். ஆனால் காலதாமதமாக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் அதை ரத்து செய்ய வேண்டும் என்று விஜய் தரப்பில் வாதாடப்பட்டது. வருமான வரித்துறை சார்பில் வக்கீல் சீனிவாஸ் ஆஜரானார். வருமான வரி சட்டப்படி விஜய்க்கு அபராதம் விதித்தது சரிதான், அதனால் அவர் தாக்கல் செய்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றார். இதையடுத்து இதேபோன்ற ஒரு வழக்கில் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு நகலை தாக்கல் செய்ய விஜய் தரப்புக்கு உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை அக்டோபர் 10 தள்ளி வைத்தார். செந்தில் பாலாஜிக்கு வந்த சோதனை, ஏமாற்றிய காங்கிரஸ் பெண் நிர்வாகி. டெலிட்டான போட்டோ, கரூரில் என்ன நடந்தது? காங்கிரஸ் நிர்வாகி கவிதா திமுகவில் இணைந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியதால் அது தொடர்பான போட்டோவையும் தகவலையும் மாஜி அமைச்சர் செந்தில் பாலாஜி நீக்கியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் நகர காங்கிரஸ் மகளிர் அணி தலைவி கவிதா திடீரென திமுகவில் இணைந்தார். அவர் தங்கள் கட்சியில் சேர்ந்த புகைப்படத்தை செந்தில் பாலாஜி தன் சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருந்தார். திமுகவில் கவிதாவை சேர்த்ததற்கு தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இது தொடர்பாக செந்தில் பாலாஜிக்கு தமிழக மகளிர் காங்கிரஸ் தலைவி ஹசீனா சையத் கடிதம் எழுதினார். அதில் தமிழக காங்கிரஸில் கவிதா எந்த பதவியிலும் இல்லை, அவர் மகளிர் காங்கிரஸ் பொறுப்பில் இருப்பதாக நீங்கள் குறிப்பிட்டது தவறு, அதை நீக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். விவகாரம் சர்ச்சையானதால் சோசியல் மீடியாவில் போட்ட போட்டோவையே செந்தில் பாலாஜி நீக்கிவிட்டார். இதனால் குழப்பம் ஏற்பட்டது. இந்த நிலையில் செந்தில் பாலாஜி நடவடிக்கைக்கு ஹசீனா சையத் நன்றி சொல்லி அறிக்கை வெளியிட்டார். ஒரு வார பயணமாக இலங்கை கிளம்பினார் அண்ணாமலை. பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு வார கால பயணமாக இன்று சென்னையிலிருந்து இலங்கை புறப்பட்டு சென்றார். அண்ணாமலை தனிப்பட்ட பயணமாக இலங்கை செல்வதாகவும் அவருடைய குடும்பத்தினர் ஏற்கனவே அங்கு சென்று விட்டதாகவும் அண்ணாமலை குடும்பத்தினருடன் இலங்கையில் தங்கி ஓய்வு எடுத்துவிட்டு மீண்டும் சென்னை திரும்புவார் என பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பான கேள்விக்கு இந்தியாவிலேயே அதிகமாக பேட்டி கொடுப்பது நான் தான் என கூறிவிட்டு அதற்கு மேல் எதுவும் பதில் கூறாமல் சென்றார். இந்தியாவிலே அதிகமாக பேட்டி கொடுக்கிறது நான் தான். இங்கேயே நீங்க குடியிருக்கீங்க, குடிக்கிட்டே இருக்க முடியுமா? பாப்பா உடம்பு பார்த்துங்க. சாப்பிட்டீங்களா? கோழிப்பண்ணை அதிபர் வீட்டில் குவிந்தது வருமான வரித்துறை. திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் சுகுணா ஃபுட்ஸ் கறிக்கோழி உற்பத்தி, விற்பனை, கறிக்கோழி ஏற்றுமதி, கோழி தீவன உற்பத்தி ஆலைகள் உள்ளன. இந்நிறுவனத்தின் சுகுணா சிக்கன் மிக பிரபலமானது. இந்த நிறுவனத்தை சுந்தரராஜன் மற்றும் சவுந்தரராஜன் சகோதரர்கள் நிர்வகித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த நிறுவனத்தின் உற்பத்தி ஆலைகள் நிறுவனங்களில் நேற்று காலை வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். கோவை அவினாசி சாலையில் உள்ள சுகுணா ஃபுட்ஸ் நிறுவனத்தின் கார்ப்பரேட் அலுவலகம், ரேஸ்கோஸ் பகுதியில் உள்ள சுகுணா குரூப் அலுவலகம் ஆகியவற்றிலும் சோதனை நடந்தது. அதேபோல் கோட்டமங்கலம் வரதராஜபுரத்தில் உள்ள தீவன உற்பத்தி ஆலையில் துணை கமிஷனர் ரவீந்திரன் தலைமையில் 12 பேர் கொண்ட குழுவினர் சோதனை மேற்கொண்டனர்.
உடுமலை கணபதி பாளையத்தில் உள்ள தீவன உற்பத்தி ஆலையிலும் காலை துவங்கிய சோதனை இரவு வரை நீடித்தது. நாமக்கல் எஸ்டி நகரைச் சேர்ந்தவர் வாங்கிலி சுப்பிரமணியம், வயது 62. இவர் 50 ஆண்டுகளாக நாமக்கல், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட இடங்களில் முட்டைக்கோழி, கறிக்கோழி பண்ணை நடத்தி வருகிறார். தமிழகத்தின் பல இடங்களில் பிராய்லர் கோழி பண்ணைகளை இன்டகிரேஷன் முறையில் நடத்தி வருகிறார். தமிழக முட்டைக்கோழி பண்ணையாளர்கள் மார்க்கெட்டிங் சொசைட்டி தலைவராகவும் செயல்பட்டு வருகிறார். அவருக்கு சொந்தமான அலுவலகம் நாமக்கல், திருச்சி சாலையிலும் கிருஷ்ணகிரியிலும் செயல்பட்டு வருகிறது. இவருக்கு சொந்தமான வீடு, அலுவலகங்கள் மற்றும் வீட்டின் அருகில் உள்ள நிதி நிறுவனங்களில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்ததாக வந்த புகாரை அடுத்து இந்த சோதனை நடைபெற்றதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். கிராம சபை கூட்டம் அக்டோபர் 2 கிடையாது. தமிழகத்தில் 12,000க்கும் மேற்பட்ட ஊராட்சிகள் உள்ளன. இவற்றில் ஊரக வளர்ச்சித்துறை வழிகாட்டுதலின்படி குடியரசு தினம், சுதந்திர தினம், காந்தி ஜெயந்தி உட்பட பல்வேறு நாட்களில் கிராம சபை கூட்டம் நடத்தப்படுகிறது. இதில் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் குறித்து விவாதிக்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அதன்படி காந்தி ஜெயந்தி தினமான அக்டோபர் 2 கிராம சபை கூட்டம் நடத்தப்பட வேண்டும். ஆனால் இந்த ஆண்டு அதே தினத்தில் விஜயதசமி பண்டிகை வருகிறது. எனவே அன்றைய தினம் நடத்த இருந்த கிராம சபை கூட்டம் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு மாற்றாக அக்டோபர் 11ஆம் தேதி கிராம சபை கூட்டம் நடத்த ஊரக வளர்ச்சித்துறை முடிவு செய்துள்ளது. மோகன்லாலுக்கு உயரிய விருது, ஷாருக்கானுக்கு முதல் தேசிய விருது. விருதுகளை அள்ளிய பார்க்கிங். 71வது திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா டெல்லியில் உள்ள விஞ்ஞான் பவனில் நடந்தது. சிறந்த நடிகர், நடிகைகள், சினிமா கலைஞர்களுக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். 2023ஆம் ஆண்டுக்கான சிறந்த திரைப்படமாக 12th ஃபெயில் திரைப்படம் தேர்ந்தெடுக்கப்பட்டது. இயக்குனர் விது வினோத் சோப்ரா விருதை பெற்றுக் கொண்டார். 12th ஃபெயில் படத்தில் நடித்த விக்ராந்த் மாசி சிறந்த நடிகருக்கான விருதை பெற்றார். ஜவான் படத்தில் சிறப்பாக நடித்ததற்காக ஷாருக்கானுக்கும் சிறந்த நடிகர் விருது வழங்கப்பட்டது. 35 ஆண்டுகளுக்கும் மேலாக முன்னணி நடிகராக இருக்கும் சூப்பர் ஸ்டார் ஷாருக்கான் பெறும் முதல் தேசிய விருது இதுதான். சிறந்த நடிகை விருதை ராணி முகர்ஜி பெற்றார். மிஸ்ஸஸ் சாட்டர்ஜி வெர்சஸ் நார்வே ஹிந்தி படத்தில் நடித்ததற்காக விருது பெற்ற ராணி முகர்ஜிக்கும் இதுதான் முதல் தேசிய விருது. சிறந்த துணை நடிகை விருதை உள்ளொழுக்கு மலையாள படத்தில் நடித்த நடிகை ஊர்வசி பெற்றார். சிறந்த துணை நடிகர் விருதை பார்க்கிங் தமிழ் படத்தில் நடித்த நடிகர் MS பாஸ்கர் பெற்றார். சிறந்த இசையமைப்பாளர் விருதை வாத்தி படத்துக்கு இசையமைத்த GV பிரகாஷ் பெற்றுக் கொண்டார். சிறந்த பிராந்திய படங்களுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன. சிறந்த தமிழ் படமாக தேர்வான பார்க்கிங் படத்துக்கு விருது தேர்வானது. தயாரிப்பாளர் சினிஷ் விருதை பெற்றுக் கொண்டார். சிறந்த திரைக்கதை ஆசிரியருக்கான விருதையும் பார்க்கிங் தட்டிச் சென்றது. அந்த விருதை இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் ஜனாதிபதியிடமிருந்து பெற்றுக் கொண்டார். 1978 முதல் பல மொழிகளில் 400க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ள நடிகர் மோகன்லாலுக்கு இந்திய சினிமாவின் மிக உயர்ந்த விருதான தாதா சாஹேப் பால்கே விருதை வழங்கி ஜனாதிபதி திரௌபதி முர்மு கௌரவித்தார். 2001 பத்மஸ்ரீ மற்றும் 2019 பத்மபூஷன் விருதுகளை மோகன்லால் பெற்றார். அவரது திரை வாழ்க்கைக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரமாக தாதா சாஹேப் பால்கே விருது கிடைத்துள்ளது.